ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ரீல்ஸை வந்து பப்ளிசிட்டி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மென்னை வந்து அக்யூஸ் பண்ணி அவர் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி அந்த பர்சன் பண்ணவே இல்லை. அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்தே போயிட்டாரு. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ நாங்கள் பார்த்ததுல வந்து பனிஷ்மெண்ட்டே வந்து ஒரு 1 crore கிட்ட வந்து ஃபைன் போட்டு வந்து அப்புறம் வந்து 10 years வந்து ஜெயில் தண்டனை சொல்லியிருக்காங்க. அதே ஓகே தாங்கிற மாதிரி இருக்கு. நான் இதுலேயே வந்து அரபு கண்ட்ரியில் காலி பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சு விட்டுருக்கோம். அது மாதிரி இருக்கே விடும். இதுமாரி சின்ன பசங்களை ரேப் பண்ணுறாங்க. அதுமாரி இருக்கிறவங்க வந்து இந்த அரபு கண்ட்ரியில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இதுமாரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு இதுமாரி கொடுத்தோன்னா அடுத்த சரி நமக்கு வந்து 1 crore கிட்ட வந்து ஃபைன் தரணும், ஜெயில் தரணும், இதுமாரி பயந்துட்டு நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்டுச்சு. அதுலேருந்து தான் இந்த இது ட்ரெண்டிங்காகவே வர ஆரம்பிச்சு. ஆகும்னா எல்லாருமே வந்து அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறது, போஸ்ட் பண்ணுறது, இதுமாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ கொடுத்துருக்கதே கொஞ்சம் ஓகே தான். முன்னாடி பசங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்கு. பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பிரேக்கப் அப்படின்னு அதிகமா சொல்றது பொண்ணுங்களா பசங்களா? நல்ல கேள்வி. இல்லை, என் சைட்லேருந்து பார்த்தா என்னோட சைடு இருக்க நியாயம் தான் தெரியும்ல. ஸோ ஆப்வியஸாக நான் வந்து பொண்ணுங்க இப்போலாம் கொஞ்சம் என்னோட அட்லீஸ்ட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லையோ, ஈஸியாக வீட்டு பக்கம் சாஞ்சிடுறாங்களோன்னு தோணுது. பட் நான் காமனாக சொல்ல, என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு இது இருக்குது. பசங்க வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்காங்கன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இதுல பிரேக்கப்னு சொல்லும் போது அதிகமா பாதிக்கப்படுறது பொண்ணுங்களா பசங்க? யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான். அது ஜெண்டர் வச்சு சொன்னால் அடி விழும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யார் அதிகமாக எஃபர்ட்ஸ் போட்டாங்களோ அவங்க அதிகமாக கஷ்டப்படுவாங்க. சரி, யார் சீக்கிரம் மூவ் ஆன் ஆவா? யார் சீக்கிரம் மூவ் ஆன் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா பசங்க கொஞ்சம் சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் வேறு. இப்போ பொண்ணுங்க கூட இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சுடா அப்படின்னா அவன் விடுறா அடுத்த வேலையை பார்க்க போகலான்ட்டு கூப்பிட்டு போயிடுவான். பட் பொண்ணுங்க அப்படி இல்லை. நான் போய் ஒரு பொண்ணு வந்து இன்னும் ஆளை பற்றி சொல்கிறான்னு வைங்க, அந்த பொண்ணு வந்து ஆமாம் எனக்கு அப்பயே தெரியும் அவன் இப்படி அவன் அப்படின்ட்டு இன்னும் கொளுத்தி தான் போடுவாங்க. இதுவும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ வந்து மூவ் ஆன் ஆகிறது பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஃபாலோவர்ஸ்க்காக நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது எல்லாமே ஃபாலோவர்ஸ்க்காக தான், வேற எதுவுமே கிடையாது. லைக் கமெண்ட்ஸ் அதுக்கு மட்டும்தான், வேற எதுவுமே. இதை விட அவங்க யாருமே அதை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதுமானது. இப்போ நம்ம அதை எடுத்து போடுறாங்கன்னா அதை ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஷேர் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அது அவ்வளோக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னா நம்ம பார்க்கறதுனால தான் அது ட்ரெண்ட் ஆகுது. 10 வீடியோ ஷேர் பண்றேன். பிரேக்கப் அப்படின்னா அதிகமா அஃபெக்ட் ஆகுறது மென்னா உமனா? எதுக்காக ப்ரோ? சேரவே மாட்டேங்குது. எங்க ப்ரோ பிரேக்கப் ஆகுது? 6 வருஷமா இழுத்துக்கிட்டே ஓடுது. பத்தி உடம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தாப்ல, பார்க்க கூட போனாப்ல, அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனால் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஃபீல்ல அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆனால் என்ன அவருக்கே தெரியல அது எப்படி எதனால பிரேக்கப் ஆனிச்சு, ஏதாவது ரீசன் இருந்தால் கூட தெரியலாம். ஆனால் 2 பேருமே வந்து ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க. ஜென்ரேஷனில் வந்து மென் தான் பிரேக்கப்பில் வந்து ரொம்ப அஃபேர் ஆகுறது, அவங்க மென் மட்டும்தான். என்னோட தாட் வந்துட்டு 2 பேருமே தான் ட்ரூவாக இருந்தால் 2 பேருமே அஃபெக்ட் ஆவாங்கண்ணா. இல்லை, பட் ஆனால் பிரேக்கப் அப்படிங்கிற டிசிஷன் யாரோ ஒருத்தர் வேணாம்னு நினச்சதுக்கு அப்புறம் தானே நடந்திருக்கும். இல்லை, ஓகே தான். எப்படியா இருந்தாலும் பிரேக்கப்புங்கிறது வந்து பிரிகிறது தானே, 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகும் தானே எப்படி பார்த்தாலும். யாரு சீக்கிரம் மூவ் ஆன் ஆவாங்க? அது அவங்க கேரக்டர், பர்சனல் கேரக்டரை பொறுத்து இருக்கு. அதெல்லாம் உமன் தான் எல்லாம் மூவ் ஆன் ஆகும் ஈஸியாக. நம்ம வந்து எப்படின்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அவங்களே ஈஸியாக மூவ் ஆன் ஆகும்போது நம்மளால ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும் ப்ரோ. அதுதான் நம்மளுக்கு நல்லது. அதுக்காக கையை கிழிச்சுக்கிட்டு கழுத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா ப்ரோ? சொல்லுங்க. அவங்களே ஜாலியாக மூவ் ஆன் ஆகிட்டேன். அப்பா அம்மாவை பார்க்கணும், அவ்வளோதான் ப்ரோ. சிம்பிள், அவ்வளோதான். ஷேட் வந்து பொண்ணுங்களையும் சொல்ல முடியாது, பசங்களையும் சொல்ல முடியாது. யார் அந்த இடத்துல ட்ரூவா இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது அஃபெக்ட். ஒரு நிமிஷம் பையன் பிரேக்கப் சொல்லியிருக்கலாம், பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த பையன் அந்த பொண்ணுக்காக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து 2 பேருமே குறை சொல்ல முடியாது. யார் ட்ரூவா இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது பெயின். அப்படி சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வழி இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு விட்டு போறாங்கன்னா ரீசன் சொல்லிட்டு விட்டுட்டு ஒரே வரியா போயிடலாம். அப்புறம் இல்லாட்டியா பிரேக்கப்னு சொல்லிட்டு நம்ம டச்சப்லேயே இருக்கிறது தான் கொஞ்சம் பெயினாக இருக்கும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.